ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு 4 பெட்ரூம் 2 போர்ஷன் உள்ள மாதிரி ஒரு வீடு தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா ஆவடியில் கோவில் பதகியில் வருது. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1லேருந்து 1.5 கிலோமீட்டரில் வருது. இந்த வீடு ரொம்ப என்ன சொல்ல, ஒரு 2 வருஷம் வீடு, ரொம்ப தெளிவாக கட்டின வீடு, நல்ல குவாலிட்டியான வீடு, சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. இதில் ஒரு 4 பெட்ரூம் இருக்குது, 2 போர்ஷன் ப்ளஸ் ஒரு கடையும் போட்டிருக்காங்க. ஸோ வாடகை வர மாதிரி 3 போர்ஷன் மாதிரி கணக்கு வரும். இது பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது, 20 ஃபீட் ரோட்டில் அமைஞ்சிருக்குது. இது உங்களுக்கு செட் பேக்லாம் விட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடு ரொம்ப அருமையாக தெளிவாக இருக்குது. பில்டிங் ஏஜ் ஒரு 2லேருந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ள தான் பில்டிங் ஏஜ். லேண்டோட அளவு 36க்கு 32, டோட்டலாக 1152 ஸ்கொயர் ஃபீட் வருது. டைல்ஸ் ஒரு கட்டோ மற்றது எல்லாமே தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க. இபி லைன், சிங்கிள் ஃபேஸ் லைன் எடுத்து வச்சுருக்குறாங்க, 2 லைன் எடுத்து வச்சுருக்குறாங்க. லேண்டு அப்ரூவ்டு, பில்டிங் மட்டும் அப்ரூவ்டு இல்லை. கீழே ஒரு 2 பெட்ரூம் போட்டிருக்காங்க. கீழே வீட்டோட என்ட்ரன்ஸும் சவுத் ஃபேஸிங் தான். வுட்டெலாம் ஃபுல்லாமே டீ கோட்டில் தான் போட்டிருக்காங்க. டைல்ஸு மற்ற எல்லாம் பார்த்து அழகாக பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் ஒர்க்கு, கப்போர்டு ஒர்க்கெலாம் கொஞ்சம் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க ஒன்று பை ஒன்றா பார்க்கலாம். பொறுமையாக பாருங்கள், ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அதனால் டக்குன்னு ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம உள்ளே போகிறது இது ஒரு பெட்ரூம். இது உங்களுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது. ஸோ வாஸ்து இதில் பில்டிங்கில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வாஸ்து படி தெளிவாக இருக்குது. டிஃபால்ட்டாக செல்ஃபு, லாஃப்ட் என்னென்ன வேணுமோ எல்லாமே போட்டிருக்கிறாங்க. பூஜை ரூம் இப்போ பார்க்க போகிறது பூஜை ரூமு. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பூஜை ரூமு. நல்ல ஒரு பெரிய பூஜை ரூம் போட்டிருக்காங்க. இது இப்போ 2வது பெட்ரூமு. இதுலேயும் உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், 2 அட்டாச் டாய்லெட் இருக்குது, பூஜை ரூம் இருக்குது. அடுத்து ஒரு கிச்சன் இருக்குது. மேலே கிச்சன் கிடையாது, வெஸ்டர்ன் டாய்லெட் இது. ஸோ தெளிவாக கட்டியிருக்காங்க. வீடு நல்லா இருக்குது, அப்ரூவ்ட் இருக்குது. லேண்டுக்கு பில்டிங் மட்டும் கிடையாது. ஸோ லோன் வேணால் கூட அழகாக எடுத்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம அதிகமான பேங்கில் டைப் வச்சுருக்குறோம். ஸோ லோன்ஸுன்னு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம லோனை எடுத்து கொடுத்துட முடியும். சில ப்ரொஃபைல் லோனுக்கு எலிஜிபிள் இல்லாமல் இருக்கும். மீன்ஸ் அவங்க சேலரி ஸ்லிப் வாங்காமல் இருந்தால் கூட நம்ம அவங்களுக்கும் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதனால் தேவைப்படுறவங்க லோனுக்குன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கிச்சனும் பார்த்துட்டோம். ஸோ கணக்குப்படி பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் 2 பெட்ரூம், 2 டாய்லெட்டு ப்ளஸ் கிச்சனோட கீழே இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஸ்டேர் கேஸ்லாம் எல்லாமே ஸ்டீல் விட்டு நல்ல டைல்ஸ் ஒர்க்லாம் போட்டு சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நல்ல ஹால் பெரிய ஹால் இது. இதில் உங்களுக்கு 2 பெட்ரூம் இருந்துச்சு. 2 பெட்ரூமில் ஒருத்தவங்கள ஆள் இருந்தாங்க, அதனால் எடுக்க முடியல. ஸோ இன்னொரு பெட்ரூம் உங்களுக்கு இருந்துச்சு, அதையும் நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு 4 பெட்ரூமோடு இருக்குது. இதில் நம்ம கதவு போட்டிங்கன்னா நம்ம அழகாக இதை போர்ஷனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலே உங்களுக்கு அவங்க ஆக்சுவலி ஒரு கோழி, புறா அதை மாதிரி வளர்த்துட்ருக்காங்க. அதனால் அதுக்கு நல்லா மேலே ஃபுல்லாக ஷீட்டு போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை மொட்டை மாடிக்கு நம்ம அது ஒரு செடி மரங்கள் வைக்கலாம், இல்லைன்னா கோழி இந்த மாதிரி எதாவது வளர்க்கணும்னா வளர்த்துக்கலாம். அந்த மாதிரி செட்டப்பில் அவங்க போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தெளிவாக இருக்குது, நல்லா இருக்குது. பில்டிங் ஏஜும் கம்மி, அப்ரூவ்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன்லேருந்து ஒரு 1-1.5 கிலோமீட்டரில் சென்ட் தாமஸ் ஸ்கூலு, நசரத் காலேஜ், நரேந்திரா ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. 3 போர்ஷன் வருது. 2 போர்ஷன் கீழே மேலே ஷாப் இருக்குது. ஸோ வாடகைன்னு விட்டிங்கன்னா குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு
ஒரு 15லேருந்து ஒரு ஒரு 20 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு வாடகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே போல் இடமோ வீடோ விற்கனாலும் என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து 75 lakhs 75 லட்சம் சொல்லி ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணுறாங்க. நான் டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி நம்ம ஃப்ரெண்டு மூலம் வந்திருக்கு. தேவைப்படுறதுனா கால் பண்ணுங்கள். மற்ற டேரெக்டாக சைட்டை பார்த்துட்டு கூட ஃபர்தராக நம்ம நேரடி ஓனர்கிட்ட உட்காந்து கூட பேசிக்கலாம். இதே போல் இடமோ வீடோ விற்கனாலும் என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் ரேட்டுக்கு விற்று கொடுத்துடலாம். ஹவுசிங் லோனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹவுசிங் லோன் புதுசாக எடுத்து கொடுக்கலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒரு லோன் போயிட்டுருக்கீங்க, வேறு பேங்க்குக்கு மாற்றலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னா கூட அதுவும் மாற்றி கொடுத்துடலாம். இல்லை இடத்த வீடு ஏதாவது அடமானம் வைக்கணும், அர்ஜென்ட்டுக்கு வேணும் அப்படின்னா கூட அதுவும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ஹவுசிங் லோன் சம்மந்தமான டவுட்ஸ் எது இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மேலே போட்டுக்கலாம். ஃபஸ்ட் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ணுங்கள். செகண்ட் நம்பருக்கும் நான் எடுப்பேன், பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபஸ்ட் நம்பருக்கு கால் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். நான் எடுக்கலைன்னா ஃபஸ்ட் நம்பரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்து எல்லாத்துக்கும் தேங்க்யூ. பை, டேக் கேர். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ப்ரெஸ் பண்ணிடுங்க. யாராவது இடம் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.